வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சில்லி கேபேஜ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மழை காலத்தில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு ஜாரில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, வரமிளகா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு கேபேஜ் அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட இந்த அரைச்ச விழுதை சேர்த்திக்கங்க. 1 கப்பு கடல மாவு சேர்த்திக்கலாம், 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்திக்கங்க. நம்ம இது இட்லி அரிசி மாவு புளிச்சது கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்திக்கங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இப்போ எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்ததை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணி வெங்காயம் வணங்கினதும் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, சோயா சாஸ் போட்டுக்கோங்க, ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை இதில் வடச்சட்டியில் சேர்த்திட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சதை ஊற்றி நல்லா கொத்தி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான சில்லி கேபேஜ் ஃப்ரை ரெடி ஆயிரும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். லைட்டாக பெப்பரு, உப்புத்தூள் தூவி இறக்கி சர்வ் பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம், ஒரு 2-3 சொட்டு. இதை மழை காலத்தில் ஆனியன் கூட சேர்ந்து பரிமாறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.